வணக்கம். இது தமிழ்லங்கா செய்திகள். திட்டமிட்ட குற்றக்கும்பல் உறுப்பினர் கனிமுல்ல சஞ்சீவ படுகொலை சம்பவத்துக்கு உதவி ஒத்தாசை புரிந்ததாக கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த சட்டத்தரணி தாமரா குமேரி அபியவர்த்தன நேற்று கொழும்பு மேலதிக நீதிவான் அசங்கேஸ் போதரகம முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டார். இதன்போது குறித்த சட்டத்தரணிக்கும் பாரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தக்காரர்கள் மற்றும் திட்டமிட்ட குற்றக்கும்பல் தலைவர்களுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்புகள் இருந்ததாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் தெரிவித்தது. கனிமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொலை செய்த நபர் சட்டத்தரணி போல் வேடமிட்டு வருவதற்கு தேவையான கழுத்துப்பட்டி மற்றும் சட்டத்தரணி அடையாள அட்டையை தயாரித்துக் கொடுத்த குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். கொழும்பு மேகசின் சிறைச்சாலையில் ஏற்பட்டு பதற்ற நிலையின் போது 2 கைதிகள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு மேகசின் சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 2 சந்தேக நபர்கள் தப்பிச் செல்ல முயற்சித்தனர் என தெரிவிக்கப்படுகிறது. சிறைச்சாலை திணைக்களம் வெளியிட்டுள்ள தகவல்களின்படி நேற்று காலை 11 மணியளவில் குறித்த கைதிகள் இருவரும் சிறைச்சாலையிலிருந்து தப்பிச் செல்ல முயற்சித்துள்ளனர். இதன்போது கடமையில் இருந்த சிறை காவலர் ஒருவர் அவர்களை தடுக்க முற்பட்ட நிலையில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து சந்தேக நபர்கள் இருவரும் திடீரென மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தின் போது ஒரு சந்தேக நபர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளதுடன் மற்ற சந்தேக நபரும் சிறை காவலரும் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். எனினும் அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் 2வது சந்தேக நபரும் பின்னர் உயிரிழந்துள்ளார். அதேவேளை காயமடைந்த சிறை காவலர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றார். எனினும் இந்த மரணங்கள் தொடர்பில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளனர். குறித்த கைதிகள் சிறைச்சாலை அதிகாரிகளால் தாக்கப்பட்டிருக்கலாம் என அவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இச்சம்பவம் குறித்து போலீஸ் ஊடக பேச்சாளர் கருத்து தெரிவிக்கையில் இது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். உயிரிழப்புக்கான உண்மையான காரணம் மற்றும் சம்பவத்தின் பின்னணி குறித்து பொருளை போலீசாரும் சிறைச்சாலை திணைக்களமும் இணைந்து தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் 2 சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை ரூபாவுக்கு எதிராக நேற்றைய தினம் அமெரிக்க டாலரின் விற்பனை விலை 322 ரூபாவை கடந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. அதற்கமைய கடந்த வெள்ளிக்கிழமை 321.87 ரூபாயாக இருந்த ஒரு அமெரிக்க டாலரின் விற்பனை விலை நேற்று 322.27 ரூபாயாக அதிகரித்துள்ளது. அதேபோல் வெள்ளிக்கிழமை 314.03 ரூபாயாக இருந்த ஒரு அமெரிக்க டாலரின் வாங்கும் விலை நேற்று 314.57 ரூபாயாக அதிகரித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் அறிக்கைக்கு அமைய இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஏப்ரல் 17ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் இலங்கை ரூபாயின் மதிப்பு அமெரிக்க டாலருக்கு எதிராக 1.8% சரிந்துள்ளது. கொழும்பில் 19 வயது இளைஞனை கடத்தி கழுத்தை நெரித்து கழனி ஆற்றில் நீரில் மூழ்கடித்து கொலை செய்த சம்பவம் தொடர்பில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளது. வெளிநாட்டில் வசிக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களான பழனி ரிமோஷன் மற்றும் கொட்டஹேன் அரவிந்த் ஆகிய இருவரை திட்டமிட்டு இந்த கொலையை செய்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. கொலை தொடர்பாக 5 சந்தேக நபர்களை போலீஸ் சிறப்பு அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர். மேலும் கொலை செய்யப்பட்ட இளைஞர்களை கடத்த பயன்படுத்தப்பட்ட சொகுசு காரையும் மட்டக்குழி போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். கொலை செய்யப்பட்டவர் கொழும்பு 14 ப்ளூ மெண்டல் வீதியில் வசிக்கும் ஸ்ரீகந்தன் பத்திகுமார் என தெரியவந்துள்ளது. சந்தேக நபர்கள் 22ஆம் தேதியன்று காரில் இளைஞரை கடத்தி மட்டக்குழியில் உள்ள கழனியாறு தெல்ககவத்த சந்திப்புக்கு அருகில் உள்ள ஆற்றங்கரைக்கு கொண்டு சென்று கழுத்தை நெரித்து நீரில் மூழ்கடித்து கொலை செய்துவிட்டு தப்பி சென்றுள்ளனர். சந்தேக நபர்கள் குறித்து ஜெயவர்தனபுர முகாம் போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் பாமனுகம பேலியகொட மற்றும் வெள்ளம்பிட்டிய போலீஸ் பிரிவுகளில் சோதனைகள் நடத்தப்பட்டு 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த சந்தேக நபர்கள் கொழும்பு 15 வத்தியுயான மட்டக்குழிய மற்றும் புதுகம பகுதிகளைச் சேர்ந்தவர்களாகும். இவர்கள் 23 முதல் 36 வயதுடையவர்கள் என தெரியவந்துள்ளது. கொழும்பு வடக்கு பிரிவின் பொறுப்பு சிரேஷ்ட போலீஸ் கண்காணிப்பாளர் எரிக் பெரேராவின் அறிவுறுத்தல் பேரில் மட்டக்குழிய போலீஸ் பொறுப்பாசிரியர் டிஜி குணரத்ன உள்ளிட்ட குழுவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பிரித்தானியாவில் பண்ணையொன்றில் வேலை பெற்று தருவதாக கூறி ஏமாற்றிய சம்பவம் தொடர்பில் 2 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
ஹொரண பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரிடமிருந்து சுமார் 27 லட்சம் ரூபாவுக்கு மேல் மோசடி செய்த நபரின் உள்ளூர் பிரதிகளான செயற்பட்ட பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஹொரண விசேட குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் கனேமுல்லை மற்றும் தபுதேகம பிரதேசங்களில் வசிப்பவர்கள் என தெரியவந்துள்ளது. முறைப்பாட்டாளர்களின் உறவினர் ஒருவர் பிரித்தானியாவில் வசிப்பதாகவும் அங்குள்ள சமையல் கலைஞர் ஒருவர் ஊடாகவே துல்லாவு என்று அழைக்கப்படும் பிரதான சந்தேக நபரை அடையாளம் காண முடிந்ததாகவும் தெரியவந்துள்ளது. பிரித்தானியாவில் 2 காய்கறி பண்ணைகள் மற்றும் 11 உணவகங்கள் தன்னிடம் உள்ளதாக பிரதான சந்தேக நபர் குறிப்பிட்டுள்ளார். தனது பண்ணைகள் மற்றும் உணவகங்களில் வேலை செய்யும் இலங்கையர்களின் உறவினர்கள் ஊடாக உண்டியல் முறையில் பணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என கூறி இலங்கையில் உள்ள சிலரது வங்கிக் கணக்கு இலக்கங்களை அவர் வழங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கம்பளை, கடுவலை, கனேமுல்லை, தபுதேகம, கொத்தட்டுவ ஆகிய பிரதேசங்களில் உள்ள நபர்களின் பெயர்களில் பல தடவைகள் இந்த பணத்தை பெற்றுக் கொண்டமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. பணத்தை பெற்று சில மாதங்களின் பின்னர் தான் இறந்துவிட்டதாக குறிப்பிட்டு அவரது பிள்ளைகள் அனுப்புவது போன்ற குறுஞ்செய்திகளை அனுப்பி ஏமாற்றியுள்ளார். அதன் பின்னர் இந்த மோசடி குறித்து முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரதான சந்தேக நபரை கைது செய்வதற்காக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஈரான் அரசாங்கத்துக்கு அமெரிக்கா மீண்டும் கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஹார்மோஸ் நீரிணை விவகாரத்தில் ஈரான் மேற்கொள்ளும் கெடுபிடிகளை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு நேர்காணல் வழங்கியுள்ள ரூபியோ ஹார்மோஸ் நீரிணை திறந்து இருப்பதாக ஈரான் கூறுவதை நிராகரிப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரானிடம் அனுமதி பெற்று அவர்களுக்கு பணம் செலுத்தினால் மட்டுமே கப்பல்கள் செல்ல முடியும் என்பதும், இல்லையெனில் தாக்குதல் நடத்துவோம் என்பதும் நீரிணையை திறந்து வைப்பதாக அர்த்தமாகாது என தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரானை தாக்கியதிலிருந்து இந்த குறுகிய நீர்வழி பாதையில் கப்பல் போக்குவரத்து முடங்கியுள்ளது. எந்தவொரு ஒப்பந்தமும் ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதை திட்டவட்டமாக தடுக்கும் வகையில் இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஈரானில் பணவீக்கம் அதிகரித்துள்ளதுடன் ஊதியம் வழங்குவதிலும் சிக்கல் நிலவுகிறது. போர் தொடங்குவதற்கு முன்பு இருந்த பிரச்சனைகள் தற்போது மேலும் மோசமடைந்துள்ளன. பாகிஸ்தானின் முயற்சியால் ஏப்ரல் 8ஆம் தேதி முதல் 2 வார கால போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு பின்னர் அது நீடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 11 அன்று இஸ்லாமாபாத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. டொனால்ட் ட்ரம்ப் கலந்து கொண்ட வாஷிங்டன் இரவு விருந்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட நபர் மீது அமெரிக்க ஜனாதிபதியை கொலை செய்ய முயன்றதாக திங்களன்று வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வழக்கில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் அவர் ஆயுள் தண்டனை எதிர்கொள்ள நேரிடும். சந்தேக நபர் திங்களன்று வாஷிங்டன் டிசியில் உள்ள நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவர் மீது 2 துப்பாக்கி குற்றங்களும் சுமத்தப்பட்டன. பத்திரிகையாளர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் கலந்து கொள்ளும் வருடாந்திர ஆடம்பர சந்திப்பான வெள்ளை மாளிகை ஊடகவியலாளர்கள் சங்க இரவு விருந்தில் 31 வயதான கோல் டோமஸ் ஆலன் என்பவரால் இந்த துப்பாக்கி பிரயோகம் சனிக்கிழமை நடத்தப்பட்டது. ஒரு ஹோட்டலில் நடந்த இந்த தாக்குதலின் போது ரகசிய சேவை அதிகாரி ஒருவர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி காயமடைந்தார். இந்த சம்பவம் அமெரிக்காவில் தொடர்ச்சியாக நிகழும் அரசியல் வன்முறைகளில் அண்மைய நிகழ்வாகும். ஜனநாயக கட்சியை சேர்ந்த மினசோட்டா மாநில சட்டமன்ற உறுப்பினர் ஒருவரும் அவரது கணவரும் கொல்லப்பட்ட சில மாதங்களுக்கு பின்னர் கடந்த செப்டம்பரில் பழமைவாத அரசியல் ஆர்வலர் சார்லி கிரிக் ஒரு பேரணியில் சுட்டுக் கொல்லப்பட்டார். 2024 ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தில் ட்ரம்ப் மீது 2 கொலை முயற்சிகள் குறிவைக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது.